பண்ணிட்டே பரவா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். இது எழுதினவங்க கமலா மார்க்கண்டேயா. இவங்க ஒரு இந்தியன் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் ஆல்சோ நாவலிஸ்ட். இந்த பர்டிகுலர் ஃபிக்ஷன் 1966 எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன். டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸோட இவங்களோட இந்த ஒர்க்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. வில்லேஜில் இருந்து சிட்டிக்கு ஒர்க் பண்ணணும், நிறையா ஏர்ன் பண்ணணும், நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பீப்புளோட கண்டிஷன், அவங்களோட அந்த மென்டாலிட்டி என்ன மாதிரி இருக்குது, அவங்களோட லைஃப் அந்த கிராஃப் வந்து என்ன மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் அப்படின்ற ஒர்க்கில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ரவி, இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். ஒரு 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு யங் மேன், அன்எம்ப்ளாய். இவருக்கு வந்து ஒர்க் இல்லை. ஸோ இவர் தான் வில்லேஜில் இருந்து சிட்டியை நோக்கி ஒர்க் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வர்றவர். தென் நளினி இவரோட ஒய்ஃப். தென் அப்பு அப்படின்றவங்க ஒரு டெய்லர். இவரோட பொண்ணு தான் நளினி. தென் தாமோதர் அப்படின்றவங்க வந்து ஒரு கேங் லீடர். ஸ்மக்லிங் எல்லாம் பண்ணுவாங்க, இல்லீகலாக நிறைய கடத்தல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. தென் கண்ணன் அப்படின்றவங்க வந்து ரவியோட ஃப்ரெண்ட். தென் ஜெயம்மா அப்படின்றது யாருன்னா அது அப்புவோட ஒய்ஃப், நளினியோட மதர். தென் தங்கம் அப்படின்றவங்க நளினியோட எல்டஸ்ட் சிஸ்டர். தென் பட்டானா அப்படின்றவங்க வந்து தங்கமோட ஹஸ்பண்ட். ரொம்பவே லேசியான ஒரு பர்சன். எப்போவுமே எந்த ஒர்க்கும் பண்ணாமல் யாராவது ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியிருந்து அவங்களோட பைசாவில் அவர் சாப்பிட்டுட்டு அவரோட ஒர்க் எல்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். தென் ராஜு அப்படின்றது ரவி அண்ட் நளினியோட சன். தென் ராம் அப்படின்றவங்க ரவியோட ஃபாதர். ஸோ இவ்வளோ தான் கேரக்டர்ஸ். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ரவி வந்து ஒரு யங் பாய், அன்எம்ப்ளாய். அவனுக்கு ஒர்க் இல்லை அப்படின்றதுனால அவனோட வில்லேஜை விட்டு இப்போ சிட்டிக்கு வரான். இங்கே வந்து அவன் ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கிறான். அவனுக்கு ஏற்ற ஏதாவது ஜாப் இருக்குமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்ருக்கிறான். அவன் வந்து படித்த பையன் அப்படின்றதுனால அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, ஓகே, நம்ம படிச்சிருக்கிறோம், நமக்கு ஏற்ற ஒரு ஜாப் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடுறான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 3 days அவன் அலைஞ்சு தெரிஞ்சும் அவனுக்கு எந்த ஜாபுமே கிடைக்கல. அந்த இன்பிட்வீன் டேஸில் அவன் வந்து தாமோதர் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறான். அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கேம்பிளிங் அண்ட் ஸ்மக்லிங் இது எல்லாமே அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சதுல இவனுக்கு பெருசாக சந்தோஷம் இல்லை. ஏன்னா இவன் இங்கே வந்தது லீகலாக ஏதாவது வர்த்தான பிஸ்னஸ் பண்ணணும், ஜாப் பண்ணணும், அது மூலமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இவன் இங்கே வந்தது. பட் இவரை மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பர்சன் கூட அவனுக்கு இன்ட்ரோ கிடைக்கும்போது அதை அவன் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கல, அவரோட சேரணும்னு நினைக்கல. பட் ரொம்ப அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஜாபே கிடைக்கலன்றப்போ அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்களோட சேர்ந்து அவன் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. ஸோ ஸ்மக்லிங்கில் இவனும் இன்வால்வ் ஆகிறான், கேம்பிளிங் எல்லாமே போகிறான். ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்காக துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி ஓடிட்டே இருக்கும்போது இவன் ஆல்ரெடி ரொம்ப பசியில் இருக்கிறான். இப்போ போலீஸ் வேறு துரத்துது. ஸோ ஒரு வீட்டை பார்க்குறான். அந்த வீட்டு ஜன்னல் கிட்டே போயிட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக கேட்குறான். பட் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க யாருமே இவனுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அங்கே இருந்தவங்க தான் அந்த அப்புவோட ஃபேமிலி. ஓகேவா? ஸோ அப்புவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாப்பாடெலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி கோவமாக சொன்ன உடனே இவன் வந்து அந்த ஜன்னல் கம்பி 2 இதை உடச்சிட்றான். உடச்சிட்டு நீ இப்போ தரலைன்னா நான் மொத்தமாக உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை கேட்ட உடனே அவங்க சரி, ஓகே, அவன் ஃபுல்லாக உடச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவனை ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. அவனும் அங்கேயே ஸ்டே பண்ணுறான். அன்றைக்கி நைட் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட காலை வந்து நல்ல ஒரு துணியால் டைட்டாக கட்டிடுறாங்க. ஏன்னா அவன் ஒரு தீஃப் இல்லையா? ஸோ நைட் எதையாவது திருடிட்டு போயிடக்கூடாது, இல்லை காலையில் எழுந்திரிச்சு இவங்களே த்ரெட்டன் பண்ணக்கூடாதுன்றதுனால டைட்டாக கட்டிடுறாங்க. மார்னிங் ஆனதும் அவன் முழிச்ச உடனே ஜெயாமா வந்து அவனை பயங்கரமாக அடிக்கிறாங்க. நீ எப்படி வீட்டுக்குள்ளே வரலாம், இந்த மாதிரி ஜன்னல் கம்பியெல்லாம் உடைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்போ அப்பு தான் வந்து சமாதானப்படுத்துறாரு. சரி, ஓகே, அவன் வந்து பசியில் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுமே சரி ஓகேன்னு விட்டுறாங்க. ஜெயாமா என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னா, ரொம்பவே டாமினேட்டிங்கான ஒரு ஒய்ஃப். அப்பு தான் அந்த ஃபேமிலிக்கு லீடராக இருந்தாலும் ஜெயாமா தான் அங்கே இருக்கிற எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப ஃபேட்டான ஒரு லேடி, டாக்கட்டிவான ஒரு லேடி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க இவனை அடிக்கிறாங்க. பட் அப்பு சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் இவங்க விட்டுடுறாங்க. ஸோ அவன் வெளியே போகிற அந்த சமயத்தில் ரவி வந்து நளினியை பார்க்குறான். நளினி யார்? அப்புவோட 2வது பொண்ணு இல்லையா? ஸோ அவளை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. தென் அந்த வீட்டை விட்டு அவன் வெளியே வந்துடுறான். வந்ததுக்கப்புறமா தாமோதர் கிட்டே போகிறான். இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாம் நரேட் பண்ணிவிட்டு, நான் நளினி அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்ற மாதிரியும் இன்ஃபார்ம் பண்ணுறான். இதை கேட்டவுடனே தாமோதர் சொல்கிறான், சரி, ஓகே, நீ அந்த வீட்டுக்கே போ, அந்த பொண்ணே மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு வேலையும் கிடைக்க மாட்டேக்கு, இந்த ஜாபும் உனக்கு பிடிக்கல அப்படின்றப்போ நீ அங்கேயே செட்டில் ஆயிரு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு போகணுன்னா அதுக்கு ஒரு
ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? அதனால இவன் என்ன பண்றான்னா, நம்ம தானே அந்த ஜன்னல வந்து உடைச்சோம். ஸோ, அதனால அத நம்ம சரி பண்ணி குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அந்த வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு ஜெயாம்மா கிட்ட பேசுறான். இந்த மாதிரி நான் தானே அத உடைச்சேன். நானே சரி பண்ணி குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ரூ. 5 வரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ, ஜெயாம்மாவும் இவன் கிட்ட ஒரு ரூ. 5 குடுத்து சரி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவன் போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட் கண்ணன் ஒரு பெர்சன வந்து அவன் இங்க ஜாப் தேடிட்டு இருக்கும்போதே மீட் பண்ணியிருப்பான். ஓகேவா? தாமோதர் தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவான். அப்புறம் கண்ணன் ஒரு பெர்சன மீட் பண்ணியிருப்பான். கண்ணன் வந்து ஒரு பிளாக் ஸ்மித்னா என்ன அப்படின்னா டூல்ஸ் எல்லாம் செய்வாங்க இல்லையா? முக்கியமா அயர்ன், ஸ்டீல் இந்த மாதிரியான மெட்டல்ஸை வச்சு ஒரு டூல் எல்லாம் மேக் பண்ணுறவங்க. ஸோ அவர் வந்து எவ்வளோ பாவர்ட்டியில் இருந்தாலும் இந்த மாதிரி தாமோதர் பண்ணுற மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கக்கூடியவர். ஸோ அவர் வந்து எப்போவுமே ரவியை வந்து வார்ன் பண்ணுவார். நீ தாமோதர் கூட சேராத, உனக்கு வேறு ஒர்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுவார். ஸோ இப்போ ரவி போயிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். அந்த மாதிரி எனக்கு இந்த விண்டோவை கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணி கொடுக்குறாரு. பட் இவன் ரூ. 5 கொடுக்கும்போது அவர் வாங்கலை, எனக்கு காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஜெயாமா வீட்டுக்கு போகும்போது அவன் யோசிக்கிறான், அவங்க கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கே போய் அவன் ₹4.50 கொடுத்துட்றான். கொடுத்துட்டு வெறும் 50 பைசாக்கு மட்டும்தான் நான் சிமெண்ட் வாங்கினேன், மற்றபடி அது என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் வந்து இந்த விண்டோ சரி பண்ணுறதுக்கு பைசா வாங்கலை அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஸோ இதை கேட்ட உடனே நளினிக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இவன் மேலே க்ரியேட் ஆகுது. இப்போ அவனுக்கு வந்து ஏதாவது ஜாப் வேணும், வேற எங்கேயும் போக முடியாது. தாமோதர் கிட்ட போனால் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணணும், போலீஸில் மாட்டிடுவான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நளினியும் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அப்பு கிட்ட வந்து அவன் ஏதாவது ஜாப் இருக்குமா, என்னை வந்து உங்களோட அசிஸ்டண்ட்டாக வச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவரும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு எப்போவுமே ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். அவருக்கு 2 பொண்ணுங்க இல்லையா? தங்கம் அண்ட் நளினி. ஸோ 2 பொண்ணுங்கனால இவருக்கு அப்புறமா இவரோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வேற ஒருத்தங்கிட்ட போய் தானே துணியெல்லாம் தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. எனக்கு ஒரு பையன் இருந்திருந்தா நான் அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் என் வீட்டிலேயே தச்சுட்டு இருந்திருப்பாங்களே, என்னோட ஃபேமிலி அப்படியே இதை வச்சே ரன் ஆகிட்டு இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பையன் இல்லையன்ற ஒரு கவலை இருந்திருக்கும். இப்போ இவன் வந்துட்டு இதை நான் கற்றுக்கிறேன்னு சொல்லும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவரோட சன்னன்லாவும் அவருமே எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் சும்மா இருக்கிறாரு இல்லையா? ஸோ இவன் கேட்கும்போது அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவனுக்கு டீச் பண்ணுறாரு. சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே அந்த வீட்டில் இருந்தே இவனும் பார்த்துக்கிறான். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இவன் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி தங்கம்க்கு வந்து 3 பசங்க இருப்பாங்க. ஸோ ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அதில் இவனும் ஒரு மெம்பராக அங்கே இருக்கிறான். இப்போ அப்பு அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நளினியை இவனுக்கே நம்ம மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம், அப்போ அவன் வீட்டிலேயே இருப்பான், இந்த பிஸ்னஸையும் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரவி வந்து அவனோட அப்பாவான ராம்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர் இங்கே வந்து பேசுகிறாரு. தென் அவங்களுக்கு மேரேஜும் பண்ணி வைக்கிறாங்க. ரவிக்கு வந்து நளினியை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி அவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அவளை ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அவன் வந்து அவளுக்கு நிறைய பண்ணணும், நிறைய கிஃப்ட்ஸ் ஆஃபர் பண்ணணும், அவளை நல்லா பார்த்துக்கணும், இந்த மாதிரி அவன் நிறைய யோசிச்சிருப்பான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடு வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும். ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கும். அதுலேயும் தங்கமும் அவங்களோட ஹஸ்பண்டும் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட குழந்தைங்க 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்பரான இடமுமே இருக்காது. ரொம்ப ஆவரேஜாக தான் அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து போயிட்டுருக்கும். தென் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பைசா எல்லாம் சேர்த்து அவங்களோட மாடியில் வந்து ஒரு ரூம் ஒன்று பில்ட் பண்ணிடுவாங்க. அங்கே இவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா அப்பு வந்து ரவியை அவங்களோட ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. இவரும் அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ரொம்பவே ரிச்சான ஒரு பர்சன். ஸோ அவரை பார்த்த உடனே ரவிக்கும் இந்த மாதிரி ஒரு ரிச்சான லைஃப் லீட் பண்ணணும், நம்ம ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அவன் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா, நமக்கு இந்த ஒரு ஜாப் தான் இருக்குது. ஸோ இதுலேருந்தே எப்படி ஏர்ன் பண்ணலான்னா, கிளாத்ஸுக்கு வச்சிருக்கிற அந்த சார்ஜையே நம்ம வந்து டபுள் ஆக்கக்கூடாது, அதையே நம்ம ஜாஸ்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஐடியா வருது. இதை போய் அப்பு கிட்ட சொல்கிறான். பட் அப்பு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நமக்கு நிறைய இன்கம் வர்றதை விட கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம சார்ஜ் அதிகமாக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வேறு யார்கிட்டயாவது போயிடுவாங்க. ஸோ அதனால் கஸ்டமர்ஸை நமக்கு தக்க வச்சுக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேண்டான்னு சொல்லிடுவான். இப்போது தங்கம்க்கு வந்து 4ஆவதாக ஒரு குழந்தை பிறக்குது. அதே சமயம் நளினிக்கு ஒரு பாய் சைல்டு, ஃபர்ஸ்ட் சைல்டு பிறக்குது. ஸோ இப்போ வந்து ரவி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு அவனோட ஃபாதர் இன் லா தெரியும். எவ்வளோ அப்பு வந்து ஃபீல் பண்ணுவார், அவருக்கு ஒரு பையன் இல்லைன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணுறாருன்றது இவனுக்கு தெரியும். அவனுக்கு ஒரு பாய் சைல்டு பிறந்த உடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த பையன் பேர் ராஜு. இப்போ ஃபேமிலியில் புதுசாக 2 பேர் வந்துட்டாங்க. ஸோ பேர்டன் இன்னும் அதிகமாகிடுச்சு. இன்னும் நிறையா ஏர்ன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. இவன் வந்து அந்த ராஜுன்ற பையனை ரொம்ப அன்கண்டிஷனல் லவ், அவனை ரொம்ப பாசமாக 2 பேரும் சேர்ந்து வளர்க்குறாங்க. சடனாக ஒரு நாள் அப்புக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவர் ஒரு
2-3 டேஸ் வந்து அன்கான்ஷியஸாவே இருக்கிறாரு. ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே பயத்தோட உச்சக்கட்டத்தில இருக்கிறாங்க. ஏன்னா, இவர் இல்லன்னா என்ன செய்ய போறோம்ன்றது தெரியாது இல்லையா? அவரோட அந்த டெய்லரிங் ஒர்க்க வச்சு தான் ஃபேமிலியே ரன் ஆயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப பயத்தில இருக்கிறாங்க. தென் அவர் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகுறாரு. இருந்தாலும் ஒரு 2-3 மந்த்ஸ் அவர் பெட் ரிட்டனா தான் இருக்கிறாரு. ஸோ டெய்லரிங் ஒர்க் நடக்கிறதில்ல. ஃபேமிலியே ரொம்ப வொர்ஸ்ட்டான கண்டிஷன்ல போயிட்டுருக்கு. அவங்க கிட்ட கொஞ்சம் கூட அமௌண்ட் இல்ல. அப்பு வந்து அவரோட பில்லோவுக்கு கீழ ஒரு ₹2000 வச்சிருப்பாரு. அவர் ஆல்ரெடி நெறைய அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சிருப்பாரு. அது மொத்தமா சரி எப்போவாது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹2000 எடுத்து வச்சிருப்பாரு. அந்த அமௌண்ட் அங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தங்கமோட ஹஸ்பண்ட் ஒரு நாள் நைட் அந்த பில்லோக்கு அடியிலருந்து அந்த அமௌண்ட்ட எடுத்துடுறாரு. அப்போ அப்புக்கு வந்து ஃபீல் ஆகுது. யாரோ அந்த அமௌண்ட்ட எடுத்துட்டாங்க அப்படின்றது தெரியுது. பட் அது யாருன்னு தெரியல. அவங்கள புடிக்க முடியல. ஸோ அந்த ஒரு ஷாக்கிங்கான அந்த ஒரு இன்சிடென்ட் அவரோட அமௌண்ட் அவர விட்டு போயிடுச்சு அப்படின்ற அந்த சோகம் இது எல்லாம் சேர்ந்து அவர ரொம்ப மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி வீக் ஆயிடுச்சு. ஸோ சூன் அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டீஸுமே ரவியோட தலையில விழுந்துடுச்சு. அவன் தான் அந்த என்டையர் ஃபேமிலியையும் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில அவனுக்கு 2 பெண் குழந்தைங்க ட்வின்ஸ் வந்து பொறக்குது. ஓகேவா? ஸோ அந்த ட்வின்ஸ் பொறந்ததும் இன்னும் நிறைய ஏர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாயிட்டே போறாங்க. ஸோ அவன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறான். இருந்தாலும் அவனால எதுவுமே சேர்த்து வைக்க முடியல. ஸோ என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண மாதிரி இந்த கிளாத்ஸ் தச்சு கொடுக்கறதுக்கான சார்ஜ வந்து அதிகமாக்கிர்றான். ஸோ எல்லா கஸ்டமர்ஸும் அவன விட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் அதிகமா சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாருமே போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஃபேமிலியோட கண்டிஷன் இன்னும் வொர்ஸ்ட் ஆயிட்டே இருக்கு. ஒரு நாள் ராஜுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. பட் இவங்களோட ஃபேமிலி கண்டிஷன்னால டாக்டருக்கு கொடுக்கறதுக்கு ஃபீஸ் கூட இல்லாததுனால இவனால டாக்டர கூப்பிட முடியல. ராஜுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆகி அந்த குழந்தை வந்து இறந்தும் போயிடுச்சு. ஸோ நளினி வந்து அந்த ஒரு மொமெண்ட் இவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஸோ அவன வெறுக்க ஆரம்பிக்கிறா. ஆல்ரெடி பாவரட்டி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான அவனோட ஒய்ஃப் வந்து அவன ஹேட் பண்றத பார்க்கும்போது, அவன் இன்னும் உடைஞ்சு போயிடுறான். அவனால அத டாலரேட் பண்ணிக்கவே முடியல. இப்படி எல்லா ப்ரெஷரும் அவனுக்குள்ள இருக்கும்போது, ஒரு நாள் அவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் பயங்கரமா சண்டை வருது. அந்த சண்டையில அவனோட ஒய்ஃப அவன் ரொம்ப அடிச்சிடுறான். தென் அவன் வந்து அவனோட ஒர்க் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி போயிடுறான். அன்னைக்கு நைட் அவன் வீட்டுக்கு திரும்ப வரும்போது நளினி வீட்ல இல்ல. எங்க போனா என்ன ஆச்சுன்னு சொல்லி ஜெயம்மா கிட்ட கேட்கும்போது, அவங்களும் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. ஸோ ரவி வந்து கோவத்துல அவங்க கிட்டயும் கத்திட்டு, அவங்க கிட்டயும் சண்டை போட்டுட்டு வெளிய போயிடுறான். அவ எங்க இருக்கிறான்னு சொல்லி எல்லா இடமும் தேடி பார்க்குறான். தென் தங்கமோட வீட்ல இருக்கிறா அப்படின்றது தெரிய வருது. இப்போ அகெயின் ரவி போயிட்டு தாமோதர மீட் பண்றாங்க. பட் தாமோதர் வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்றாரு. நீ இப்படி தான் வர, போற, ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற, உன்னால ப்ராப்ளம் தான் வருது. அதனால நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இவன் வந்து ரொம்ப கெஞ்சுறான். இல்ல எனக்கு வேற ஜாபே கிடைக்க மாட்டிருக்கு. எனக்கு வேற வழி இல்லாம தான் நான் இங்க வந்திருக்கேன். ஸோ என்ன வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவன் இவ்ளோ கெஞ்சினதுக்கப்புறம் தாமோதர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் கிட்ட அந்த மிஷன பத்தி சொல்றான். நாங்க ஒரு பெரிய தெஃப்ட் ஒண்ணு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்மக்லிங் வந்து இன்னைக்கு நைட்டு பண்ண போறோம். ஸோ நீயும் அதுல வந்து இன்வால்வ் ஆயிக்கோ. உனக்கும் இன்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவன் இன்ஃபார்ம் பண்றான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவ்ளோ யோசிக்கிறான். பட் அவனுக்கு இப்போ வேற வழியே இல்ல. ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு ஃபீட் பண்ணணும்னா ஏதாவது அவன் ஒர்க் பண்ணியே ஆகணும். பட் யாருமே அவனுக்கு ஒர்க் கொடுக்க மாட்றாங்க. ஸோ வேற வழியே இல்லாம இங்க அவன் வந்து அந்த ஸ்மக்லிங்ல இன்வால்வ் ஆகுறான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஃபெயிலியர் ஆகுது. கண்ணன் தான் அகெயின் இவனை சேவ் பண்றான். சேவ் பண்ணிட்டு சொல்றான், கேங்கோட நீ சேராதன்னு சொல்லிட்டு நீ வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணு. நீ படிச்சதுக்கு ஏத்த வேலை உனக்கு கிடைக்கும். ஸோ அதனால நீங்க சேராத அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அவனை அட்வைஸ் பண்ணி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ இதுதான் ரியாலிட்டி இல்லையா? சென்னைக்கு வேலை தேடி போற எல்லாருமே சக்ஸஸ் ஆகுறாங்களான்னு கேட்டா இல்ல. நிறைய பேர் வந்து ஃபெயிலியர்ஸை மட்டுமே ஃபேஸ் பண்றாங்க. அங்க வேற வேலை இல்லாம சும்மா இருக்கிறவங்க, அட்ரஸை தொலைச்சிட்டு ஃபேமிலியை விட்டுட்டு அங்க இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி இல்லையா? ஸோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ரைஸ் அவங்களோட ஃபேமிலிக்கு ஃபீட் பண்றதுக்கு அந்த ரைஸுக்காக ஒரு மனுஷன் எவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் பண்றான். அவனோட அந்த ஒரு செல்ஃப் டிக்னிட்டி, அவனோட அந்த எஜுகேஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலிக்கு ஃபீட் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக அவன் என்ன ஒர்க்லாம் பண்ண அவன் ரெடி ஆகுறான். போலீஸில் மாட்டுவோன்னு தெரிஞ்சாலும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவன் ரெடி ஆகுறான் இல்லையா? ஸோ அந்த பாவர்ட்டியோட அந்த ஸ்ட்ரகிளிங்கை ரொம்பவே அழகாக இந்த ஒர்க்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.